வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். வீட்டில் வேலை செய்கிறவங்கள தான் சரி, இல்லை வெளியில் போய் வேலை செய்கிறவங்கள தான் சரி, அவங்க எல்லாத்துக்குமே அடிக்கடி ஒரு சின்ன டீ பிரேக் தேவைப்படுது. அந்த 10 நிமிஷம் டீ பிரேக் தான் அவங்க அடுத்து ஒரு 3 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு ஒரு ரீசார்ஜ்டு பேட்டரி போல் செயல்படுது. ஆனால் அடிக்கடி டீ குடிக்கிறதுனால அவங்களுக்கு வயிறு அப்செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் பருமன் ஏற்படலாம். சில பேருக்கு நார்மல் உணவை, அதாவது மதிய உணவோ இரவு உணவோ ஒழுங்காக சாப்பிட முடியாத நிலைமையும் ஏற்படலாம். சார், அப்புறம் ஏன் சார் அந்த டீயை குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், சார் நடுவில் ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுது சார், அதில் ஏதாவது ஒரு சூடாக குடித்தா போதும் சார், வேலையில் மண்டை காயுது சார் அப்படிம்பாங்க. அப்போ அவங்களுக்கு டீக்கு பதிலாக சிறந்த மாற்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெர்பல் டீ தான். ஹெர்பல் டீயை அடிக்கடி எடுக்கிறது மூலமாக நமக்கு வயிறு அப்செட் ஆகாது. அதில் சுகர் சேர்க்காதனால நமக்கு ஆல்மோஸ்ட் 0 கேலரிஸ் தான் கிடைக்கும். இதற்கு மேலே ஹெர்ப்ஸோட பல நன்மைகளும் நமக்கு கிடைச்சிரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எளிதில் செய்யக்கூடிய 7 நாளைக்கு 7 ஹெர்பல் டீ என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற முதல் ஹெர்பல் டீ குங்குமப்பூ டீ, சாஃப்ரன் டீ. பல நாடுகளில் இந்த குங்குமப்பூ விளைஞ்சாலுமே நம்ம நாட்டில் காஷ்மீரில் இருக்கிற குங்குமப்பூக்கு தனி மதிப்பே உண்டு. அது பேர் காஷ்மீரி மோங்க்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த குங்குமப்பூவை சன்ஷைன் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மூளையில் செரட்டோனின் அப்படிங்கிற கெமிக்கலை அதிகப்படுத்தும். இந்த செரட்டோனின் அதிகமாக நம்ம மூளையில் உற்பத்தி ஆனால் நம்ம மூளை எலிவேட் பண்ணும், அதாவது நம்ம மூளைக்கு புத்துணர்ச்சி தரும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த குங்குமப்பூவில் ஆன்டி ஆக்சிடென்ட் குரோசின், பிக்ரோக்ரோசின், சாஃப்ரனல் நிறைய இருக்குது. சார், சாஃப்ரன் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா சார்? நீங்கள் பாட்டு சாஃப்ரன் டீ போடணும்னு சொல்லிட்டீங்க. நமக்கு இந்த டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, இந்த குங்குமப்பூ டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவைப்படுற சாஃப்ரன் 5-6 த்ரெட்டு மட்டும்தாங்க. இப்போ அந்த டீயை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கங்க. அதில் 5-6 த்ரெட்டு குங்குமப்பூவை போட்டுக்குங்க. இஞ்சி, ஏலக்காய் சேர்த்துக்குங்க. நல்லா கொதிக்க வைங்க. எடுத்து வடிகட்டினா நமக்கு ஹெல்த்தியான ஹெர்பல் குங்குமப்பூ டீ ரெடி. 2வது டீ சங்குப்பூ டீ, பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர் டீ. ஃபஸ்ட்டு தான் குங்குமப்பூ டீ பார்த்தோம், அதாவது காஷ்மீரில் விளையிற குங்குமப்பூ டீ பார்த்தோம். இப்போ சங்குப்பூ நம்ம தோட்டத்திலேயே விளையக்கூடியது, அதனால் ஈஸியாக பண்ணிடலாம். பொதுவாகவே அந்த கலரை பார்த்தாவே நமக்கு தெரியும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தி இருக்குது. ஆமாம், ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் சங்குப்பூவில் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் முகப்பொலிவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இரத்த குழாயில் ஏற்படுற ரணங்களையும் குணப்படுத்தும் தன்மை இதற்கு உண்டு. சார், சங்குப்பூலாம் சாப்பிடுவாங்களா சார் அப்படின்னா, அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டு ஏதாவது ப்ளூ கலரில் ஏதாவது சாப்பிட்ற ஐட்டம் இருந்துன்னா எடுத்து பாருங்கள், அதில் இருக்கும் ஆடட் நேச்சுரல் ப்ளூ ஃபுட் கலரண்ட் அப்படின்னா சங்குப்பூ ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா சங்குப்பூவை ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக நேச்சுரல் கலரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் தாராளமாக சங்குப்பூவை நம்ம சாப்பிடலாம். இப்போ சங்குப்பூ டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. 1 டம்ளர் தண்ணியை கொதிக்க வைங்க. அதில் காம்பை கிள்ளி போட்ட 3 இல்லை 4 சங்குப்பூவை எடுத்து போடுங்க. கொதிக்க வைங்க. இறக்கி வடிகட்டினா நமக்கு சங்குப்பூ டீ ரெடி. 3வது டீ மூலிகை டீ, 3 லீவ்ஸ் டீ. அதாவது 3 இலைகளை இந்த மூலிகை டீயில் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன இலைகள் அப்படின்னா, துளசி, புதினா, ஓமவல்லி இலைகளை. இந்த 3 இலைகளுக்குமே ஆன்டி மைக்ரோபியல் எஃபெக்ட் உண்டு. அதாவது ஒருத்தருக்கு ஜலதோஷம் பிடிச்சிருந்தாலும் சரி, ஜுரம் இருந்தாலும் சரி, இந்த டீ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூலிகை டீக்கு ஒரு தனித்தன்மையே உண்டு. அது என்ன அப்படின்னா, வைட்டலைசர் எஃபெக்ட் உண்டு. அது என்ன சார் வைட்டலைசர் எஃபெக்ட் அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இந்த சர்க்கரை போட்ட எனர்ஜி ட்ரிங்க்னு விற்பாங்க. அதை விட ஜாஸ்தி இந்த எனர்ஜி தரக்கூடியது இந்த மூலிகை டீ. இந்த மூலிகை டீ எப்படி பண்ணுறது அப்படின்னா, 1 டம்ளர் தண்ணியை சுட வைங்க. கொஞ்சம் இஞ்சியை ஆட் பண்ணுங்கள். அதில் 5 துளசி இலை, 5 புதினா இலை, 5 ஓமவல்லி இலையை நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க. கொஞ்சம் கொதிக்க வச்சு இறக்கி வடிகட்டினா நமக்கு மூலிகை டீ ரெடி. நம்ம பார்க்க போகிற 4வது டீ ஆரஞ்சு தோல் டீ, அதாவது ஆரஞ்சு பீல் டீ.
ஸோ ஆரஞ்சு தோல்லேருந்து டீயா? ஆமாம், ஆரஞ்சு தோல் டீ. ஏன்னா ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற மாதிரியே ஆரஞ்சு தோல்லையும் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதை ஏன் வீணாக்குவானே? விட்டமின் சி அதிகமாக இருக்குது, விட்டமின் B6 அதிகமாக இருக்குது, ஃபோலேட் அதிகமாக இருக்குது. தோல் அப்படிங்கிறதுனால ஃபைபர்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது. லிமோனின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்ஸ் இந்த ஆரஞ்சு தோலில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு எந்த நோயும் வராது. அதாவது நம்ம எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இப்போ இந்த ஆரஞ்சு தோல் டீ எப்படி பண்ணுறது பார்ப்போம். நம்ம ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோலை தூக்கி போடாமல் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணியை நல்லா சுட வச்சுக்கோங்க. அதில் இஞ்சி ஏலக்காயை சேர்த்து இந்த ஆரஞ்சு தோலையும் சேர்த்தோம் அப்படின்னம்னா அதை சுட வச்சு வடிகட்டினா ஆரஞ்சு தோல் டீ ரெடி. 5வது டீ செம்பருத்தி பூ டீ, ஹைபிஸ்கஸ் டீ. அதாவது செம்பருத்தி பூவில் எக்கச்சக்கமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. உதாரணத்துக்கு ஹைபிஸ்கஸ் ஆசிட், குளோரோஜெனிக் ஆசிட், கேலிக் ஆசிட், சைனடின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நம்ம இரத்த குழாயில் ஏற்படுற ரணங்களை குறைக்கும் தன்மை உண்டு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே சமயம் நம்ம ஹைபிஸ்கஸ் டீயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற கெமிக்கலை உருவாக்கும். நம்ம நைட்ரிக் ஆக்சைடு நம்ம உடம்புல உருவானா இரத்த குழாய்கள் ரிலாக்ஸ் ஆகும், அதாவது விரிவடையும். அதனால் இரத்த கொதிப்பு ஆரம்ப நிலையில் இருந்தது அப்படின்னா குறைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த செம்பருத்தி பூக்கு ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டார் எஃபெக்ட் உண்டு. ஒன்றும் கிடையாதுங்க, அகைன் இரத்த கொதிப்பை குறைக்கும் தன்மை உண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த இரத்த குழாயில் ஏற்படுற ரணங்களை குறைக்கும் அப்படின்னு. அதே சமயம் இரத்த கொதிப்பையும் குறைக்கிறதுனால பொதுவாகவே இருதயத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி பண்ணுறது அப்படின்னா 1 டம்ளர் தண்ணியை கொதிக்க வைங்க. அதில் ஒரு பூவில் வெறும் இதழ்களை மட்டும் எடுத்து பிச்சு போட்டுருங்க. நல்லா கொதிக்க வைங்க. கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்குங்க. வடிகட்டினா நமக்கு இருதயத்துக்கு ஆரோக்கியமான செம்பருத்தி டீ ரெடி. 6வது டீ கற்றாழை டீ, ஆலுவீரா டீ. இந்த கற்றாழையில் லிக்னின், சப்போனின், சாலிசிலிக் ஆசிட் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த சாலிசிலிக் ஆசிடுக்கு ஆன்டிசெப்டிக் எஃபெக்ட் இருக்குது. அதாவது நம்ம தோலில் ஏற்படுற காயங்களை குணப்படுத்தும் தன்மை உண்டு. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக அந்த கற்றாழையை எதெல்லாம் ஆட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷாம்பூவில் ஆட் பண்ணுவாங்க, இல்லை சன்ஸ்க்ரீன் க்ரீமில் ஆட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா தோலுக்கும் சரி தலைமுடிக்கும் சரி கற்றாழை அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது. அது மட்டும் இல்லாமல் செரிமானத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த கற்றாழை டீ எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 இன்ச்சு கற்றாழை இலையை எடுத்துக்கோங்க. இப்போ அதில் இருக்கிற ஜெல்லை மட்டும் இப்போ எடுத்துக்கோங்க. அதில் 1 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த லிக்விடை மிக்சியில் ரன் பண்ணுங்கள். வர தண்ணியை நல்லா சுட வச்சு வடிகட்டினா நமக்கு கற்றாழை டீ ரெடி. 7வது டீ மசாலா டீ, ஸ்பைசஸ் டீ. இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்கு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாத்துக்குமே ஆன்டி ஆக்சிடெண்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் உண்டு. இது மட்டும் கிடையாதுங்க, பொதுவாகவே இந்தியன் ஸ்பைசஸ்க்கு எக்கச்சக்கமான மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் உண்டு. இந்த இந்தியன் ஸ்பைசஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதோடைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இந்தியன் ஸ்பைசஸ்க்கே ஒரு தனி வீடியோவை போட்டிருக்கேன். அதோடைய வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மசாலா டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது 1 சென்டிமீட்டர் சுக்கு எடுத்துக்கங்க, 1 சென்டிமீட்டர் பட்டை எடுத்துக்கங்க, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 2 மிளகு எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி வர பவுடரை 1 டம்ளர் தண்ணியில் நல்லா சுட வைங்க. கொதித்து வந்ததை வடிகட்டினா நமக்கு நல்ல ஒரு மசாலா டீ ரெடி. ஹெல்த்தியான இந்தியன் ஸ்பைசஸ் டீ ரெடி. இப்போ நான் சொன்ன 7 ஹெர்பல் டீக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தி. அதே சமயம் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற கெலரிஸும் 0 தான். உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக வேணும் அப்படின்னா லெமனோ ஹனியோ சேர்த்துக்கலாம். ஆனால் லெமன் அதிகமாக சேர்த்தா பல்லரிப்பு ஏற்படும், ஹனி அதிகமாக சேர்த்தா உடல் பருமன் ஏற்படும். இப்போ நான் சொன்ன 7 டீயும் 7 நாள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.